என்பிஎஸ்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரித்து எழுதுக. ஸோ பிரித்து எழுதுக நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரித்து எழுதுக ஆன்சர்லாம் நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ நியூ சிலபஸில் வந்து பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த டாபிக் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இப்போது புணர்ச்சியில் என்னென்ன விதிகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு விதி வந்து முதல் விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. இந்த விதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மான் கூட்டல் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இது வந்து நிலைமொழின்னு சொல்லலாம், இதை வந்து வருமொழின்னு சொல்லலாம் இந்த பாட்டை. அப்போது இந்த ரெண்டும் நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் வருமொழியோட முதலெழுத்தும் சேரும்போது தான் நமக்கு புணர்ச்சின்ற ஒரு பாட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது மான் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னன்றது நமக்கு ஈற்றெழுத்தில், இது வந்து நம்ம ஒற்று எழுத்துக்கள்னு சொல்லலாம். ஒற்று அப்படின்னா வந்து மெய் எழுத்துக்கள்னு சொல்லலாம். மெய்யை நம்ம உடல்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஓடுன்றதுல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஓ இருக்குது. ஓன்றது வந்து உயிரெழுத்து. அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த விதி கிடைக்குதா? இப்போ பாருங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. அப்போ அந்த ஓன்ற உயிரெழுத்தும் இன்னின்ற உடலும் சேரும் பொழுது நமக்கு நோன்ற பாட் வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ பாருங்கள், மானோடும் கிடைச்சிச்சிங்களா? இப்போ இங்கே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்புன்றது எப்படி யூஸ் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் விதிக்கு போயிடலாம். ரெண்டாவது விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தனிக்குறில் ஒற்று ரெட்டித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தனிக்குறில் முன் ஒற்று ரெட்டிக்கும், அதாவது மண் கூட்டல் உலகம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ இன்னுன்றது மெய்யெழுத்து, அதாவது மெய்யெழுத்துன்னு சொல்லலாம், ஒற்றெழுத்துக்கள்னு சொல்லலாம், எல்லாமே ஒரே மீனிங் தான். இப்போ இன்னுன்றது தனி, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், மா இருக்குது. அப்போ இது ஒரு தனிக்குறில். அப்போ தனிக்குறில் பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து வந்திருக்கு. அப்போ தனிக்குறில் பக்கத்தில் ஒற்றெழுத்து வந்தால் அந்த ஒற்று வந்து ரெட்டிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டிக்கும்னா டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே உலகம் அப்படின்றது இருக்கா, அது அப்படியே கீழே வந்துடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒற்று தனிக்குறில் முன் ஒற்று வந்தால் ஒற்று ரெட்டிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒற்று திரும்பி அதே மாதிரி அகைன் ரெட்டிக்குது. இன்னு கூட்டல் உலகம். அப்போ இது ரெண்டும் சேரும்போது இந்த இன்னும் ஊவும் சேரும்போது நூ அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்போ இங்கே என்ன விதி நமக்கு அப்ளை ஆகுது? இது வந்து ஊன்றது உயிரெழுத்து, இது வந்து இன்னுன்றது மெய்யெழுத்து. ஃபஸ்ட்டு விதியில் பார்த்தோங்களா, அந்த விதி வந்து இங்கே நமக்கு அப்ளை ஆகுது. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்னும் விதிப்படி நூ அப்படின்ற விதி நமக்கு அப்ளை ஆகுது. அப்போ இதில் மொத்தம் 2 விதிகள் நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இன்னும் நமக்கு ரெட்டிக்குதுல, தனிக்குறில் முன்னாடி ஒற்று வந்துச்சு அப்படின்னா, தனிக்குறில் முன்னாடி ஒற்று வந்துச்சு அப்படின்னா ஒற்று ரெட்டிக்கும். அப்போ தன்னுரு சிறுட்டல் அப்படின்னு சொன்ன விதிப்படி பார்த்தா அதுங்க நமக்கு என்ன வந்து எண்ணும் ஊவும் சேர்ந்து நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு அப்படின்ற விதி கிடைக்கிது. அப்போது இதில் மொத்தம் எத்தனை விதிகள் நமக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 விதிகள். தன்னுச்சிருட்டல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. சரிங்களா? செகண்ட் விதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 3வது விதி பார்க்க போகிறோம். 3வது விதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடம்படு மெய். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிளி கூட்டல் அழகு. இப்போ கிளி, அப்போ இங்கே லீ கொடுத்துருக்காங்க. அந்த லீயை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆ அழகு. அழகுன்றதுல ஆன்றது உயிரெடுத்து. சரிங்களா? அப்போது உயிரும் சேராது. ஆன்றதை உயிரெடுத்து இந்த லீயை எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். ஈவும் நமக்கு உயிரெடுத்து. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க, உயிரும் என்றைக்கும் சேரவே சேராது. சேர்த்து வைக்க எது வரும்? உடம்படு மெய்ன்ற ஒரு விதி இங்கே வரும். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். சேர்த்து வைக்க உடம்படு மெய் வரும். அப்போ அதுக்கான விதி தான் இந்த விதி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இ ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விரு மெய்யும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற விதியில் ஐ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே எவ்வும் அப்படின்ற விதி வந்து நமக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே லீயை பிரிக்கும் போது இல்லு கூட்டல் ஈன்னு வந்திருக்கு. அப்போ உயிரும் சேராது, சேர்த்து வைக்க உடம்புடை மெய். அந்த உடம்புடை மெய் தான் இந்த எவ்வுன்ற கான்செப்டை நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்திருக்கா? அப்போ ஐ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம எவ்வும் அப்படின்ற விதி வந்து அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், கிளி கூட்டல் வந்திருக்கு, அதனால் கூட்டல் எவ்வுன்ற விதியை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். கூட்டல் அந்த அழகுன்றதை நமக்கு சேர்த்துருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து யாவாக மாறுது. இப்போ சேர்த்து எழுதுங்க, கிளி கூட்டல் அழகு. இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தது யா, அப்போது கிளி அழகு. சரிங்களா? அப்போது இதுதான் வந்து உடம்புடைமை. இப்போ நம்ம 3 விதி முடிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் விதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.